சாய் நண்பர்களே, என்ன விஷயம்னா, சில ஆட்கள் நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்தியாங்க, அதுக்கான ஒரு பதிவு தான் இது. என்னன்னா, நமக்கு கார் இருக்கு, மொபைல் வச்சுருப்போம், பைக் வச்சுருப்போம். நம்ம கஷ்டம் நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இஎம்ஐ கட்டியதுக்காக பைசா சேகரித்து இப்போ கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக உழைச்சி கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்ட பைசா வச்சுருப்போம். இதில் ஒரு கொள்ளை கூட்டம் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, பைசா இருந்த ஒரு 5,000 கூடு, அல்ல ஒரு 10,000 கூடு, ஒரு 3,000 கூடு இப்படி கேட்கிது. நம்ம இல்லைன்னு என்னதான் சொன்னாலும் அவங்க நம்ம ஹார்ட்டை டச் பண்ணிய மாதிரி ஏதாவது ஒரு வசனத்தை போடியாங்க. எனக்கு பிள்ளை சுகம் இல்லை, இல்லை எனக்கு அங்கே கொடுக்கணும், குழுக்கு லோனு கட்டணும்னு நம்மகிட்ட எப்படியாவது வாங்கியாங்க. நம்ம இல்லையும் நம்மகிட்ட பைசா இல்லை, இஎம்ஐ கட்ட வேண்டிய ரூபா தான் இருக்குன்னு சொல்லியும் உடனே கேட்பாங்க நம்மகிட்ட, உங்க எத்தனாம் தேதின்னு சொல்லி நம்ம ஒரு 10ஆம் தேதி இஎம்ஐ கட்டுன்னு சொல்லும். உடனே அவங்களோட டைலாக் 10ஆம் தேதி தானே, எனக்கு அதுக்கு முன்னால் பணம் இல்லை நிறைஞ்சு வந்துடும், வீடு நிறைஞ்சிடும், உனக்கு இவ்வளோ ரூபாய் சிம்பிளாக நான் தந்துடுவேன், தந்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம பணத்தை வாங்கியாங்க. நம்ம அந்த ஹார்ட்டை டச் பண்ணிய மாதிரி மேட்ரு பேசுனதுனால தான் இந்த ரூபாயை நம்ம குடிக்கும். நம்ம நாலு நெருங்க நம்ம அந்த ஆளை, அந்த நபரை தொடர்பு கொண்டு கேட்க, அந்த பைசா என்னாச்சுன்னு கேட்டால், நாலு ஆவல்ல, நாலு நீ கிடக்காதுன்னு தாரேன், தரமாட்டேனா, தாரேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு முன்னால் வரைக்கும் இன்னும் தாரம், அப்போ தாரம், கொஞ்சம் நேரம் கழிஞ்சு தாரம், போட்டு விடியன்னு ஏமாற்றுவாங்க. அந்த நேரம் நெருங்கும் போது நம்ம காசு கேட்டால், உனக்கு பைசா நான் வச்சுருந்தேன், ஒரு ஆள் வந்தது, அந்த ஆளுக்கு எடுத்து நான் கொடுத்துட்டேன், கடன் கொடுத்துட்டேன், உனக்கு நான் 2 நாள் கழிஞ்சு தரலான்னு அசால்ட்டாக அவங்க பதிலே சொல்லியாங்க நம்மகிட்ட. என்னென்ன நமக்கு இஎம்ஐ போடலைன்னா நம்ம செக் ரிட்டர்ன் ஆகும், 1000 ரூபாய் முதல் 1500 வரை ஃபைன் வரும். அதை அவங்க யோசிக்கல. அவங்க நம்ம பைசா எடுத்து கடன் கொடுத்தேன்னு அசால்ட்டாக சொல்லியாங்க. அடுத்து நம்ம அந்த ரூபாயை கேட்கும்போது, இவ்வளோ ரூபாய் நான் அவன் தரமாட்டேனா, சாவுக்கு முன்ன தருவேன், என்னெல்லாம் டைலாக் பேசி நம்ம கொடுத்த ரூபாய் கேட்க போனால் நமக்கு அவங்க சொல்கிற பதிலை பார்த்தா நமக்கே தலையை சுத்தம். அதனால இந்த ஏமாத்தியவங்க ஒன்று நினச்சிக்கிடுங்க, அவங்களுக்கு பைசா எல்லாம் சும்மா வரல, நம்மளை போல கஷ்டப்பட்டது அவங்களுக்கு பைசா வருது. அதை ஏமாத்தாத கொடுக்கணும், அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது, இஎம்ஐ கட்டணும். இஎம்ஐ கட்டலைன்னா பேங்குக்காரன் விடமாட்டான். எல்லாம் புரிஞ்சு கொடுங்க. ஏமாற்றியவங்க ஒன்று யோசிச்சு ஏமாற்றுங்க எல்லா நபரையும். நீங்கள் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கும், ஏமாற்றியது நல்லா இருக்கும், நாளைக்கும் ஒரு கஷ்டம் வரும். அப்போ அவன் அந்த நண்பன் வந்து உதவ மாட்டான். ஏமாத்தாதுங்க. வாங்கின போல கொடுக்க, வாங்கி கொடுக்க முடியலன்னு எதுக்கு வாங்கிடுங்க? வாங்க வேண்டாம், வாங்காதுங்க. அவங்கள அந்த ஏமாற்றாதுங்க. வணக்கம்.